வணக்கம் geeks, welcome to S Bus News. நீ வேற லெவல் நியூஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நியூஸே சும்மா அதிருது இல்ல. விவோல ஏதோ பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. உனக்கு அது பட்ஜெட் தான். உங்களுக்கு நான் சொல்றேன். சும்மா இந்த மாதிரி ஒரு 3 அல்ட்ரா ஹை எண்ட் இது ஏதோ சொல்ல வந்து சமாளிச்சு மாட்டி முடியல. ஹை எண்ட் செக்மெண்ட் எங்களுக்கு. சரி விடு. இவருக்கு வந்து பட்ஜெட் செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் பிரைசிங் சொல்லிடுறேன். 1,59,999 ரூபாய் மட்டுமே 16 GB ரேமும் 512 GB ஸ்டோரேஜும் உடைய டிவைஸ். இதுதான் அல்ட்ரா. சரியா? அடுத்து சப்போஸ் நீ வந்து அந்த 400mm எக்யூப்மெண்ட் வாங்குற ஐடியால இருக்க அப்படின்னா 28,000 ரூபாய், அது 27,999 ரூபாய். கேமரா கிரிப் இருக்கும் இல்லையா, அது மட்டும் நீ வாங்கிக்கிற ஐடியால இருக்கிற, எனக்கு நேட்டிவா உள்ள இருக்கிறதே போதும் அதுலேயே ஜூம் பண்ணிக்கிற அப்படின்னா 12,000 ரூபாய். ஆமா 12,000 ரூபாய். அண்ட் அது வந்து நியாயமா பார்த்தா கம்மி தானே. ஷாமில 20,000 ரூபாய்ல கேமரா கிரிப். ஆனா அது எல்லாம் சேர்த்து தானே வருது ப்ரோ. சேர்த்து வரும்போது ஃப்ரீ ப்ரோ. சேர்த்து தான் வந்துச்சு அப்படிதான். ஆனா தனியா காமிச்சா அது 20,000 தானே காட்டுவாங்க. ஆமா அது ஓகே. பட் இவங்க அது மாதிரி ஏதாவது ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கலாம். ஃப்ரீயா கொடுக்குறேன்னாங்களே அதான் ஆரிஜின் ஓஎஸ். அடுத்து சரி உங்க ஸ்டைல்ல சொல்றோம். ஒரிஜின் ஓஎஸ் பிரிட்டிஷ். அடுத்து வந்து என்னன்னா, சப்போஸ் நீங்க வந்து X300 அல்ட்ரா எக்ஸ்டெண்டர் இமேஜிங் கிரிப் எல்லாம் சேர்த்து வாங்குறதா இருந்தா தங்களுக்காக மட்டுமே ஸ்பெஷல் ஆஃபர்ல 1,95,597 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்போம். மன தைரியம். அதுவும் 24 மாதம் இஎம்ஐ ஆப்ஷன் உங்களுக்கு நோ காஸ்ட் கொடுக்குறோம். 0 டவுன் பேமெண்ட். மாசம் 8,167 ரூபாய் பே பண்ணா போதும். நம்ம அதை பார்த்தது எப்படி தெரியும் வந்தது. இந்த மாதிரி தான் ஒரு தடவை ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அண்ணா நகர்ல ரூம் எடுத்து தங்கும் போது ரெண்ட் பே பண்ணோம்ல, அப்படி இருந்தது. ஆமா அப்படிதான் இருக்கும். நீங்கெல்லாம் எதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு 4 பேரோட சேர்ந்து அதான் ஆண்டவர் வந்து தனியா ஒரு வீடே கட்டி இருந்தாருங்க. அப்ப ரொம்ப நீங்க சொல்றதெல்லாம் புக் பண்ணிட்டீங்கல்ல. இங்க பாரு 10% கேஷ்பேக்கோட வந்துச்சா? ஆமா 10% கேஷ்பேக். அதான் ஒரு கிட்னி ரேட் கிட்டத்தட்ட ஒரு 1.95. அவர் வந்து இந்த விலைய வச்சு 2TB ஐபோன். உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குடா. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த போன்ல. இருக்கு. ஜியோல 5,000 GB எல்லாம் கிடைக்குது. அடே அப்பா. 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டி கிடைக்கும். சூப்பர். ஆமா அதுவும் தான் ஃப்ரீயா கொடுத்தாயில நம்மளுக்கு. அதான் சொல்றேன் கொடுக்குறாங்கல்ல. அப்புறம் என்ன ஃப்ரீயாவா கொடுக்குறான்? இதெல்லாம் சேர்ந்தே வந்துரும். 5,000 GB. ஆமா என்னன்னு தெரியலையாது. கூகுள் ஒன் ப்ரோக்ராம் 5TB அதான் அங்க வந்து உருட்டிட்டு இருக்கோம். நாங்க ஏதாவது ஒன்று உருட்டும் போது நீங்க வந்து குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்புறம் X300 அல்ட்ரா வந்து நீங்க மொத்த போட்டோகிராஃபி கிட்டோட சேர்த்து 2 டெலிகன்வெர்ட்டரோடலாம் சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னும் போது 2,09,999 ரூபாய் கொடுப்போம். சரியா? இதுவே வந்து நீங்க X300 FE போதாங்க. எனக்கு எதுக்குங்க அல்ட்ரா, ஐ எம் ஆல்வேஸ் ஃபைன் வித் FE அப்படின்னா ஃபேன் எடிஷன் நீங்க வாங்குறீங்க. அது ஃபேன் எடிஷன் தானே ப்ரோ. சாம்சங்ல FEனா ஃபேன் எடிஷன். இதுல எப்படி இதுலயும் சரி ஃபேன் எடிஷன் அப்படின்னா 80,000 ரூபாய்க்கு 8 Gen 5 பவர்டு இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு 12,256 கிடைக்கும். 12,512 வேணும் அப்படின்னு அப்படி முடிவு பண்ணீங்கன்னா 89,999 ரூபாய் கிடைக்கும். அண்ட் இந்த நேரத்தில் நிஜமாவே SRK மிஸ் பண்றேன். ஏன்னா ஒரு டைம்லாம் வந்து Xiaomi 17 ரிலீஸ் ஆகும்போது அவனெல்லாம் போட்டு அவன் வந்து Xiaomi 17 ரிலீஸ் ஆகும்போது இப்போ வரைக்கும் அது வந்து 89,999 ரூபாய்க்கு தான் வந்து 512 கிடைக்குது. இதுல வேற பேங்க் ஆஃபர் HDFC ICICI எல்லாத்துக்குமே 7,000 கொடுத்துருக்காங்க. 83,000 ரூபாய் கிடைக்குது. அதுக்கே நாங்க வந்து இதெல்லாம் ஓவர் பிரைஸ்டு எவன்டா வாங்குவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து நீ ஏன்டா அதெல்லாம் திட்டுற, நான் வரேன்டா உனக்காக அப்படின்னு வந்து 8 Elite 5. அதுவும் 8 Gen 5. அது இது 8 Gen 5. 8 Gen 5 சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிகன்வெர்ட்டர் கிடைக்குது. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ 1,00,000 ரூபாய்க்குள்ளேயே நான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு யாராவது முயற்சி பண்றதா இருந்தா செகண்ட்ஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு 17 அல்ட்ரா போட்டோகிராஃபி கிட்டோட 1,00,000 ரூபாய் கிடைக்குது. ஆனா ஒண்ணு மனசாட்சியே இல்லையாடா, 8MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்து வச்சிருக்கீங்களே. நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டேனா? ஆமா நான் எப்பங்க அவன்கிட்ட போய் கேட்டேன். ஏன் ப்ரோ நேத்து கூட அரைபோதையில 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கன்னு 8 குவினே இருந்தீங்களே ப்ரோ. அரைபோதை இல்ல. ஆமா ரைட். என்ன ப்ரோ நீங்க? ப்ளீஸ் ஐ ஆம் குட் கை. I drink only vodka. வோட்காவும் கஞ்சாவும் அடிப்பாங்க. அது எப்படி பாரு தெரியுமா? நைட் எங்கயாவது வெளிய போயல போலீஸ் பிடிச்சிட்டு போயிர போகுதுங்க. யார? நல்ல மனுஷன். நல்ல பையன் மேடம். சும்மா சொல்ல கூடாது. கெஞ்சா அடிப்பான் அவள. சரி இங்க வர இது வந்து நீ எக்ஸ்டெண்டர் ஆக்சஸரி. எனக்கு ஒரு டவுட். இப்போ X300 அல்ட்ரா இருக்கு, Xiaomi அல்ட்ரா இருக்கு.
ரெண்டுத்துல எது கேமரா வைஸ் நல்லா இருக்கு? அதாவது ஒரு ஓவராலா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நான் ஒரு கேஷுவல் யூசர். எனக்கு இந்த நீங்களா இல்லடா ஒருத்தர் சொல்றேன்டா, ஒரு கேஷுவல் யூசர். எக்ஸாம்பிள் நான் உள்ள போயிட்டு எக்ஸ்போஜர் மாத்துறது, ஷட்டருக்கு உட்காந்து வேலை பார்க்கறது, இந்த ப்ரோ மோட் போறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ளீஸ் எனக்கு வேணாம். ஆமா, சோ ஆட்டோ மோட்ல தான் நான் போட்டோ எடுக்க போறேன். ஆமா, அந்த ஆட்டோ மோட்லயே ஆட்டோ மோட்ல போட்டோ எடுத்தோம் நான். அதான் ஆட்டோ மோட்லயே சோஷியல் ரெடி போட்டோஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு விவோ. எனக்கு நல்லா சோஷியல் ரெடிலாம் வேணாம், இருக்கிறது அப்படியே ஸ்க்ரீன்ல வரணும். அப்படின்னா அப்படி வரணும்னா கொஞ்சம் விவோல வித்தியாசம் இருக்கும். ஆனா நீ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இந்த ஃபில்டர்ஸ்ல போய் பூந்து விளையாடணும். இந்த ஜெயஸ் நேச்சுரல், ஜெயஸ் விவிடு அந்த மாதிரி நீ போய் ஒர்க் பண்ணணும். ஷாமிலாம் பக்கத்துல கூட வராது. அப்படி இல்லடா, ஷாமி கம்ப்ளீட்டா ப்ரோ. நீ இப்போ சொன்ன தெரியுமா டிஎஸ்எல்ஆர்லேயே நான் ஆட்டோ மோடுன்றியே. ஷாமி வந்து எப்படின்னா நீ ஆட்டோ மோடே வச்சாலும் கூட, நான் அந்த ரிவ்யூல கூட சொல்லியிருப்பேன், ஒரு -0.7 -0.3 வச்சாதான் மற்ற ஃபோனில் வர மாதிரியான கான்ட்ராஸ்ட் அண்ட் பிரைட்னஸ்ல இமேஜஸ் வரும். ஏன்னா அந்த 1" சென்சர் என்ன பண்ணுதுன்னா என் கண்ணுக்கு தெரியுற பிரைட்னஸ் அப்படியே எடுக்குது. அப்போ உனக்கு எப்படி இருக்கும், நிறைய ஃபோன்ஸ் வந்து இந்த கண்ணுக்கு தெரியல அப்படியே எடுத்தாதான் சோஷியல் மீடியால எவனும் மதிக்க மாட்டானே. இது 1" இல்ல 1" இப்போதைக்கு ஷாமி கிட்ட தான் இருக்கு. அடுத்து இப்போ என்ன பண்றது, எல்லாருமே சென்சார் சைஸை குறைச்சிக்கிட்டே வராங்களே. சாஃப்ட்வேர் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லி குறைக்கிறாங்க. ஃபோன் 3 க்கு டஃப் கொடுக்குமா ஏதாவது? இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஃபோன் 3 இப்போ எல்லாருக்குமே டஃப் கொடுக்குது. ஏன்னா இந்த ஆஃபர்ல வந்து நீங்க முயற்சி பண்ணி 70,000 வாங்கலாமாமே, ஆஃபர்ல இருக்கான். எது ஃபோன் 3 70,000. ஆமா உங்களுக்காக நீங்க எல்லாரும் வருத்தப்படாம இருக்கணும், உங்க ஆசையை வந்து நிராசை ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கோசரம் நீ சொல்லுவிய 70,000 வை அப்படின்னு தான் கேட்கணும். சரி, ஆனா மத்தபடி நிஜமாவே வந்து ஓப்பனா சொல்றேன், ஈவெண்ட்டை பார்த்தோம், நானும் கார்த்தி ப்ரோ வந்து உட்காந்து பார்த்தோம், மிச்சர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா ஈவெண்ட் வந்து வேற லெவல் மொக்க, ப்ராடக்ட் அல்டி, ப்ராடக்ட் செம சூப்பர் ஃபோன் தான் இது, அதுல டவுட்டே இல்லை. ஆனா ஈவெண்ட் வந்து எப்பா சாமி உங்களுக்குலாம் ஈவெண்ட்டே வராதாடா ப்ரோ? அது வந்து கிரிக்கெட் போன் ப்ரோ, நீங்க தப்பா சொல்லாது. இப்படி தாண்டா உட்காந்து கிரிக்கெட் நான் வந்து கடைசியில உட்கார்ந்து இருந்தாலும் பேட்டிங் பேட்ஸ்மேன் அவுட்டா நாட் அவுட்டான்னு இந்த போனை வச்சு கரெக்டா சொல்லுவோம். இவ்வளவு கரெக்டா சொல்ல போனை வச்சு சொல்றதுக்கு அந்த பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தாலே தெரிய போகுது. தப்புங்க, அதெல்லாம் இப்ப சரியா வரது இல்லையாமே. வெளில கேலரியில உட்காந்துருக்க பொண்ணுங்களை தான் 1080p காட்டுறாங்க. அது கேட்ச் பிடிச்சா ரன் அவுட் ஆனாலும் பிக்சலேட்டடா காட்டி சாகடிக்கிறாங்களாமே. இந்த போர்டு தான் கரெக்டா காட்டுது. ஆமா அதுவே காமிச்சாங்க. ஸ்கிரீன் வந்து இல்லங்க, ஸ்கிரீன் 5000 nits வரைக்கும் போகுங்க. எது இதுல எக்ஸ்டெண்டட் FPA 5000 nits பீக் பிரைட்னஸ் போகும். இந்த சைஸ் டிஸ்பிளேலயே உலக தொலைக்காட்சிகளிலே முதல் முறையா இந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் போற ஒரே தானே சிங்கம் அவர்தான். ஆமா, எக்ஸ்டெண்டட் FPA. அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். 16 10,000 nits brightness ஓட இல்லன்ட்டாங்க. 16,000 பேருக்கு ஏத்த மாதிரி. ஆமா, அதுக்கப்புறம் வருஷம் ஒரு 1000 nits ஏத்திட்டே வருவாங்க. அப்புறம் என்ன ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா கன்சியூமர்ஸ் கம்மியாயிட்டே வராங்க. எங்க மொத்த மொபைல் மார்க்கெட்லயும் எல்லாம் கண்ணு தெரியல, அப்படியே பொறுமையா போய் அப்புறம் அந்த ஸ்டூடியோ லைட்டிங் நமக்கு தேவை. ஆமாமா, இங்க ஒரு ஃபோன், அந்த சைடுல ஒரு ஃபோன். என்ன இடம்னா இவங்க எல்லாம் ஷை ஆயிடுவாங்க, வெக்கப்பட்டுருவாங்க. என்னடா இது லைட் எல்லாம் ப்ரொவைட் பண்ற நம்ம கம்பெனியை ஓவர்டேக் அடிச்சிட்டாங்க இவனுங்க, அதையும் இப்போ ஃபோன்லயே கொடுத்துட்றாங்களாண்டா. ஃபோன்ல ஒயிட் வால்பேப்பர் ஓப்பன் பண்ணி உரமாச்சா போதுமா, ரூமே வெளிச்சமாயிடுதான். அதெல்லாம் வந்து பயங்கரமான விஷயம். பேட்மேன் எல்லாம் கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆமா, அதுக்கு வந்து அந்த மேல வானத்துல அடிப்பாங்களே, ஆமா டெக்னாலஜி அல்ல அப்படிதான் இருக்கும். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு, கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு 85mm வந்துடும். ஸோ அதுல எப்படியும் எனக்கு தெரிஞ்சு வந்து அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 10x வரைக்கும் அசால்ட்டா கண்டிப்பா போட்டோ சூப்பராகவே எடுக்கும். யூஸ் பண்ணி பார்த்தா இன்னும் தெளிவா சொல்ல முடியும். 35mm உனக்கு பிரைமரி ஆப்ஷன் இருக்கும், 14mm அல்ட்ரா வைட் இருக்கும். இவங்க மட்டும் தான் யூனிக்கா ட்ரை பண்ணுவாங்க எப்பயுமே. அதனாலதான் வந்து விவோல இந்த யூனிக்னஸ் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இப்போ சென்சார் சைஸ் கம்மியான கான்செப்டை பத்தி ரொம்ப நாளா நம்ம பேசி போர் அடிச்சு வெறுத்து போய் ஓடியே போயாச்சு. ஆனா இங்க ஃபேக்ட் என்னன்னா, இவங்களதுல வந்து நீ என்ன பண்ண முடியும்னா அல்ட்ரா வைட்ல இருந்தே ஜூம் பண்ணி ஓரளவுக்கு நல்ல போட்டோஸ் எடுக்கலாம். இப்போ மத்த காம்படிஷன்ல இருக்கிறவங்களதுல எல்லாம் 1/2.73 1/2.76 மாதிரி தான் இருக்கும் குட்டி சென்சார். இவங்களதுல அல்ட்ரா வைடே 1/1.28 நினைக்கிறேன். ஆமா, அதனால வந்து அதான் இது ஒரு மொரட்டு ஃபோன் தான். பிரைசிங் கொஞ்சம் கோளாரா தான் இருக்கு. மக்களை எப்படி இவங்க அட்ராக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத இப்போதைக்கு எனக்கு தெரியல. பிரைசிங் கோளாறாலாம் இல்ல, அநியாயத்துக்கு கோளாறா இருக்கு. அது மாதிரி கொஞ்சம் ஹைஃபையான ஆளுங்க வாங்கலாம், அவ்வளவுதான். சரி, 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஆரிஜின் OS அப்டேட் வந்துரும். 5 மேஜர் அப்டேட். 7 வருஷம் ஆரிஜின் OS சைனா ஆரிஜின் OS மாதிரி இருக்கா இல்ல இங்க இருக்கிற ஃபன் டச் தான் மாத்தி இருக்காங்க? இங்க இருக்கிற ஃபன் டச்லயே நாங்க என்ன பண்ணிட்டோம்னா மாடர்னா விவேக் மாதிரி ஷார்ட்டா பண்ணிட்டோம். பேண்ட்ல 2 ஓட்டை, சட்டையில 2 ஓட்டை எல்லாம் போட்டு ஃபேஷன் ஆக்கிட்டோம். எப்படி அப்படின்னா எப்படி? அதான் ஆரிஜின் OS அந்த ஊர்ல வந்து ஓட்டையில பேண்ட் இருக்கு. ஓகே, நாங்க எங்க ஊர்ல வந்து பேண்ட்ல ஓட்டை போட்டோம் அப்படி. ஆனா எப்படியா இருந்தாலும் ஓட்டை மட்டும் ஆரிஜின் அப்படின்னு தெரியும். ஓகே, ஆமா.
அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ஸ்பெஷல். ஸோ ஆர்ஜின் ஸ்மூத் இன்ஜின் சொல்லிட்டு இதை பற்றி பல மணி நேரம் பேசிட்டு இருந்தான். ஆமா ஐயா, நீங்க முதல்ல விஷயத்துக்கு தேவையே இல்லையோ அது வந்து ஹல்ட்டியான விஷயம் என்னன்னா லேயரா இருக்குமா. டால்பி விஷன்ல 4K 120 FPS வீடியோ 3 மணி நேரம் 3.7 மணி நேரம் வீடியோ எடுக்கலாம்னாங்க. அதெல்லாம் வந்து வேற லெவல். அண்ட் ஈவெண்ட்டை ஷூட் பண்ணது வந்து எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வச்சு தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னமோ அந்த பின்னாடி 5000 என்னது ப்ரோ அந்த கூலிங் சிஸ்டம் அது ஆமா வேப்பர் சாம்பர் கூலிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களாம். 5000 என்னமோ. ஏன்னா X300 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது 60+% இது வந்து இன்னும் பெரிய வேப்பர் சாம்பர் கூலிங் அப்படிங்கறத வந்து அங்க ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலா கேமராவை பத்தி மணிக்கணக்கா அவங்க பேசும்போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். நிஜமாவே வந்து கேமராவை பத்தி பேசுறதா இருந்தா தெல்ல தெளிவா அதை மட்டுமே பேசலாம் ஐயா. எங்கெல்லாமோ போயிட்டு துரந்தர்ல வர பாட்டெல்லாம் போட்டு சாடிக்கிறீங்களே ஏன் இருந்தது. இல்ல இல்ல சும்மா ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கு எது தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு பாட்டு வருமே ஒண்ணு. எந்த பாட்டு? டக் ஆயிட்டு வருவார்ல, ஏதோ ஒன்று வரும்ல, ஆடிட்டு இருப்பாப்ல, அந்த மியூசிக்கை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. டக் ஆயிட்டு உள்ளுக்கு அந்த எனக்கு எப்படி இருந்ததுன்னா வருவார் அந்த இல்லை எனக்கு எப்படி இருந்ததுன்னா நிஜமா சொல்றேங்க, மனசுல இருந்து ஓப்பனா பல தடவை சொல்லிட்டேன், இன்னொரு தடவையும் சொல்றேன். ஈவெண்ட்னா அது ஆப்பிளோட ஈவெண்ட் தாங்க இன்னைக்கு டேட்டுக்கு. சான்ஸே இல்லை. OnePlus நல்லா இருந்தது. வேணாம், OnePlusல ஒரு தடவை டிவியை மட்டும் வச்சு 1 hour பேசி என்ன சாவடிச்சானுங்க. டிவிக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்படி பார்த்தா சாம்சங்லாம் வந்து ஈவெண்ட்டுக்கு பெஞ்ச் மார்க்கா இருந்தானுங்க. நத்திங்ல ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கியா? ஒரு ஈவெண்ட் என்ன காட்டட்டுமா? ரியல் வேர்ல்டா இருக்கும். சும்மா ஏதாவது உருட்டிக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல என்னடா 2 பேர் டிஜே கொண்டு இப்படி 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 நின்றுட்டு இருக்கானுங்க. எதுக்கு அவனுங்க ஆடுறானுங்கன்னே தெரியல. எது கீழேயா அண்டர் கிரவுண்ட்ல மேலே இவனுங்க கடை வாசல்ல உட்காந்துருக்கான். யாரு கால்பேல இருந்து எல்லாம் கடை வாசல்லே உட்காந்துருக்கான். லண்டன்ல உட்காந்துக்கிட்டு இந்த போன் ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல வேற சைட்ல வேற ஏதாவது ஒரு போன் வச்சிருந்தா பிளர் வேற பண்ணி சாவடிச்சின்னு. ஏன்டா நீங்க இந்த இடத்துல தான் ஷூட் பண்ண போறீங்கன்னு தெரியும், அதிகம் பிளர் பண்றீங்க. அதை அப்படியே காட்ட வேண்டியதானே? டிரான்ஸ்பரண்ட் ஜட்டி போட்டு எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா காட்ட தெரியுது. போனை காமிச்சா என்ன குடிமொழிக்கு போயிட போதா? போனை காமிச்சு அதை பார்த்து வாங்கிடுவாங்க. டிரான்ஸ்பரண்ட் ஜட்டி போட்டு அவன் வாங்க போறாங்க. அது அவனோட சொந்தம் இல்ல. இது ஜட்டியா? ஜட்டி இல்ல. இவன் கேக்குறது சும்மா ஏதாவது சொல்லிட்டு சரி. அப்புறம் வந்து ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 ISP கூட வந்து VSN Plus பார்த்துருப்பியா? VS1+ அந்த சிப் சேர்ந்து அவுட்புட் வந்து கப்புள்டாக வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். எனக்கு வந்து டிவைஸ் மேலே ஹோப்லாம் நிறையா தான் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் ஒரு சிலர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுறத பார்க்கும்போது தான் பயமாக இருக்குது. இன்க்ளூடிங் Xiaomi 15 Ultra கூட இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட 25,000 ஃபோட்டோக்கு மேலே இருக்குது. ஆனால் 15 Ultraவை இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்கிறாரு. ஆஃப்டர் அப்டேட்டு 15 Ultraவில் ஃபோட்டோஸ் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தால் திடீர்னு 3-4 ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்குது ப்ரோ ப்ராசஸிங் அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு என்ன பயம் வருதுன்னா 2,10,000 ரூபா நான் ஆசையாக எனக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்கும், ஸ்மார்ட் ஃபோன் கேமரா பிடிக்கும்ட்டு ஒருத்தன் வாங்கிடுறான். அதுவும் இஎம்ஐன்னு போடும்போது சரி 8,000 சம்திங் அப்படின்னும் போது அவன் வந்து 60,000-70,000 சம்பளம் வாங்குறான். இது வரைக்கும் எந்த கடனும் வாங்கலை, சொந்த வீடு இருக்குது அப்படின்னும் போது அவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோனை வாங்கிடுறானே வைப்போம். நாளை பின்ன ஒரு 4 மாதம் கழிச்சு அப்டேட்ல எல்லாத்தையும் மாற்றி விட்டா நான் என்ன பண்ண முடியும்? 4 அப்டேட் இல்லை, ஒரு அப்டேட் போதும். ஆனால் இப்போ ஒருத்தர் ஒரு 4 மாதமாக அவன் ஜாலியாக இருக்கட்டும்னு பார்க்க வேண்டியவன் அதுக்கப்புறமா ஏதோ 2 மிஸ்டேக் பண்ணி விடுறது, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, இதுக்கு பேசாமல் ஒரு கேஷுவலான ஒரு ஃபோன் 30,000 ஏதாவது வாங்கிவிட்டு ஆல்ரெடி சொன்ன அதே விஷயம் தான், ஒரு 70,000 வந்து கேமரா வாங்கிடலாம். நான் சொல்றேன் iPhone 17 Pro வாங்குங்க, நிம்மதியா 4 வருஷம் 1 TB. இது போன் வாங்குறதுக்கு ப்ரோ மேக்ஸ் முடிக்க மாட்டோம் அந்த அளவுக்கு. டேய் சாம்சங்கும் அந்த அளவுக்கு சொதப்ப மாட்டான், ரேரா தான் சொதப்புறான். கூகுளும் பார்த்தோன்னா செம ரேரா தான் சொதப்புறான். ஆப்பிள் சொதப்பி நான் பார்த்தது ரொம்ப 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 அதராரு. கேமரா 17 Pro Max பீட்டா தான் யூஸ் பண்றேன், பீட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பீட்டால எனக்கு கேமரா அல்காரிதம்ல எல்லாம் எங்கேயுமே கை வைக்க மாட்டான். அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு கை வச்சிட மாட்டான். இதெல்லாம் ஃபோன் கால், ஐ மெசேஜ், இங்கெல்லாம் கை வச்சிட மாட்டான். வேற ஏதாவது லூஸ் தானே ஏதாவது பண்ணுவான். அது உள்ள போய் தேடி பார்க்கும்போது யூஸ் பண்ணும்போது இரிட்டேட்டிங்கா இருக்கும். மத்தெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ யாரு கேட்டா ப்ரைடு வால்பேப்பர் 26.5 இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி கலர் கலரா வண்ணமயமா விட்டு வச்சிருக்கானா. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது கோலர்லாம் பண்ணுவான். ஆமா, இதுல உள்ள போனா இருக்குல்ல பிரைட் ப்ளூ பேக்குறா, பிரைட் கொடுத்தா டவுன்லோட் ஆகும். ஆயா எப்படி செம்ம. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சா? இவங்க வேற கேட்பாங்களே, காரி துப்புவாங்களே, நீ உங்களுக்குலாம் நீங்க பார்த்து சாவடிக்கிறீங்கடா அப்படின்வாங்க. சரி ப்ரோ சாரி. எப்படி ப்ரைட் வால்பேப்பரு இங்கே கிலோடோஸ்கோப் வால்பேப்பரா? இது அப்புறம் வந்து எமோஜி வால்பேப்பரா? இல்லை இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தீங்க? ஆஸ்ட்ரானமி நம்ம பார்த்துருப்போம், வெதர் நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. இப்போ இதில் வந்து செம்மையா இருக்கு, போட்டு வைங்க. அது அப்படியே ஒரு இதுலேயே வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு வர பயங்கரமாக இருக்குன்னாங்களே. இதெல்லாம் பழசு, இதுவும் பழசு, இதெல்லாம் பழசு.
இதுதான் அந்த புது வால்பேப்பர் இந்த ரெண்டும். அதில் இப்போ சப்போஸ் செட் பண்ணுறோன்னு வையேன், ப்ரைட் இப்படியா இருக்கும், ப்ரௌன் கலர் இல்லாம இருக்கும். தெரியலடா, அவன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கலர் போட்டுக்கிட்டு இருக்கானு. இல்லை நம்மளே கலர் மாற்றலாமோ? அது இதுதான் இருக்கே, இதுதான் மாறிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அங்க பாருங்க. இல்ல இது வந்து லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன்ல உள்ள விஷயம். ஆமா ஆமா இருக்கு, ஒரு கலருக்கும் ஏதோ ஒரு கர்மம் இருக்கு. சம சரிங்க பாரு. இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன் அது சூப்பரா இருக்குல்ல. இதுக்கு தான் என்ன போட்டுருந்தாங்க தெரியுமா, சாம்சங்ல வந்து அதுவே விழுந்துருமா 4 வருஷம் கழிச்சு கோடு. நல்லா இருக்கு. அதான் இது. ஆனா என்னன்னு தெரியாத வரைக்கும் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பாக்குறானுங்க. விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி பாக்குறானுங்க. விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேலங்கிலும் நான் ரொம்ப அடுத்த சரி, அடுத்து ஒரு கமெண்ட் படிச்சிருவோமா? ப்ளீஸ். எஸ், இது ஹிரானந்த்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. ப்ரோஸ்கீஸ் ஒரு அப்டேட். கொஞ்ச நாள் முன்னாடி கமெண்ட்ஸில் வந்து ஜியோமி பேட் 7 பேட்டரி லைஃப் சரியில்லைன்னு கதறி இருப்பேன். ஆமாம். இப்போ என்னன்னு தெரியல, பாஸ்ட் 2.5 டேஸாக பேட்டரி செம்மையாக இருக்கான். அப்டேட் தான் வந்திருக்கும். அதான் பிஜிஎம்ஐ வித் TWS அப்புறம் நோட்ஸ் யூடியூப் இது யூஸ் பண்ணியும் முன்னாடி எல்லாம் பிஜிஎம்ஐ முதல்ல எல்லாம் அது வந்து வெறும் சாயந்தரம் கூட தாங்காதான். இப்போ இந்த ஏதோ ஒரு அப்டேட் வந்ததுனால அட் த எண்ட் டே வந்து 25% இருக்கான். சார்ஜ் வந்து இவர் வந்து 80% வரை தான் போடுவாராம் எப்போதுமே, டெய்லியுமே. இப்போ வந்து அது வந்து சூப்பராக இருக்குது, என்னன்னு தெரியல, அதுவே சரியாயிடுச்சு திடீர்னு, அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்படி இல்லை அப்டேட் வந்திருக்கா இல்லையா? அதான் அப்டேட் வந்த பிறகு தான் ஏதோ ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கும் போல. இல்லை எனக்கு என்னன்னா, ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போக்கோ X7 Pro மாதிரியான ஃபோனெல்லாம் HyperOS 2 யூஸ் பண்ணுறாங்க. பேட் 7 இது இல்லை சொல்கிறேன் ப்ரோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் என்னமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பெட்டர்னே தோணுது. ஆல்ரெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, தலைக்கு மேலே இல்லை ப்ரோ, அது ஒரு பனைமரத்துக்கும் மேலே போய்கிட்டு இருக்கு வெள்ளம். அதுக்குள்ளே தான் நான் முழுகி கிடக்கேன். இதுக்கும் மேலே போயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் தயவுசெய்து HyperOS 3 அப்டேட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்டராக இருக்கான்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹீட் ஆகுது, யூஸ் பண்ணவே முடியல, 47 டிகிரி போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்கள் வந்து இவ்வளோ ரிஸ்கியாக ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு நிஜமாவே அடுத்த ரிஸ்க் என்னன்னா, சோகால் ரிஸ்க் தான் அப்டேட்டு. அதை பண்ணியே பார்த்துடலாமே. இப்போ நல்லா இருக்கிற ஒரு ஃபோனை அப்டேட் பண்ணும்போது தான் பயப்படுவோம் நம்ம. ஐயோ அப்டேட் பண்ணிட்டா எனக்கு எதாவது ஆகிடுமா, என் ஃபோன் வந்து இப்போ நல்லா இருக்குது, பேட்டரி கன்சிஸ்டண்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கேயுமே கிராஷ் ஆகலை அப்படின்னு பயப்படுவோம். எதுவுமே இல்லை, ஆல்ரெடி அது தலைக்குப்புற கிடக்கு, இதுக்கு மேலே அதில் வந்து உலறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்களாம் அப்டேட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஓகே ரைட்டு. ஸோ மொத்தம் X300 சீரிஸோட ப்ரைஸிங்கை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபோன் ஒர்த்து தான், பட் இந்த ப்ரைஸிங் தான் வந்து எல்லாருக்குமே பெரிய ஹார்ட் அட்டாக்காக இருக்குது. பார்ப்போம் யாராவது வாங்கிட்டு செகண்ட்ஸில் விற்கிறாங்களான்னு. அப்புறம் மோட்டோ ரேசர் ஃபோல்டு இந்தியாவுக்கு வருதான். அதான் அது ரொம்ப எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி. கம்மி தான் ப்ரோ, நியாயமா பார்த்தா கம்மி தான். பிக்சல் ஃபோல்டு 1,75,000, சாம்சங் கூட தான் 1,70,000-75,000, மோட்டோரோலா 1,50,000. 1.5 லட்சம் 8 அப்படின்னு தான் போட்டிருக்கு. சரி ஒன்றும் இல்லை, நான் அதான் சொன்னேன், நீங்கள் அப்புறம் ஏதாவது சொல்லுவீங்க வேணாம். அந்த காமெடிக்கு உள்ளாகி விட்டது. அடுத்து ஒரு கமெண்ட், யூசர் நேம் சம்சுதீன் ஒருத்தர் இருக்காரு, கேட்டிருக்காரு. ஹாய் ப்ரோ, ஐ நீட் அ சார்ஜர் சஜஷன் கிவன் யுவர் சஜஷன்ஸ் ஃபார் பிக்சல் 9a. ஐ ஹாவ் ஃபியூ சஜஷன். சாம்சங் 25 வாட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. I see in Reddit they say it will fast charge and I use my friend's charger, Noor Republic 45 watt charger. It will also show fast charging and charge at 1.3 minutes to full charge. So now which charger I will choose? Samsung Samsung 25 watt இல்லாட்டினாக்கா Noor Republic எதை சூஸ் பண்ணுறதுன்னு அவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் ட்ரெண்டில் நான் ஒரு சினாரியோ உங்கள் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சாம்சங்கோட 25 வாட் சார்ஜரில் பிக்சலில் சார்ஜ் பண்ணும்போது ஃபோன் சூடாகுது, ஆனால் சார்ஜ் ஏறல, 4 மணி நேரம்லாம் ஆகுது.
ஆனா அதே சமயம் ஒரு ஆப்பிளோட PD 20 வாட் சார்ஜர் எடுத்து போட்டா அந்த பிக்சல் ஃபோன் வேகமா சார்ஜ் இருக்கு. ஸோ அதனால சில சமயங்கள்ல சில சார்ஜர்ஸ் வந்து சப்ஜெக்டிவாவே இருக்கு. ஸோ நம்ம சர்க்கிள்ல ஒரு சிலர் இந்த கோஸ்டார் 65 வாட், நியோ ரிபப்ளிக் 65 வாட்லாம் யூஸ் பண்றாங்க. அதுல நம்ம இமானுவல் ப்ரோவோட நியோ ரிபப்ளிக் சார்ஜர் ஏதோ ஆயிடுச்சு இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம். சில சமயங்கள்ல சில சார்ஜர்ஸ் போகுது ப்ரோ. இப்போ கோஸ்டாரே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 பேர் வாங்கினாங்கன்னா 2-3 பேருக்கு அது செத்து போனதை நான் பார்த்துருக்கேன். இப்போ காமேஷ் ப்ரோட் இருக்கிறது எதுவும் ஆகல. ப்ளஸ் நம்ம கம்யூனிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1-2 பேர்கிட்ட இருக்கு க்ளோஸாக இருக்கிற சர்க்கிள், அவங்க கிட்டயும் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு சில சார்ஜஸ் வந்து காமன் ஸ்டாண்டர்ட்ஸில் வாங்கும்போது இட் கேன் பி யூஸ்ட் இன் ஆல் டிவைசஸ்னு அவங்களே மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சார்ஜஸ் வாங்கும்போது கொஞ்சம் சேஃப். இதுவே சாம்சங் சார்ஜர் வாங்கி மற்ற ஃபோனை அப்போ சார்ஜ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, பண்ணலாம். பட் அது என்னமோ தெரியல, ஏதோ ஒரு சில சமயங்களில் அந்த அல்காரிதம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாத நேரத்தில் சார்ஜ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏறாது, இல்லாட்டி ஃபோன் வந்து ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம யோசிக்கணும். எதுனாலும் நீங்க வாங்கிக்கலாம் ப்ரோ. ரேட்டிங் மட்டும் பாருங்க, செல்லரை பத்தி பாருங்க. நான் ஒரு 35 காஸ்ட்லியா இருக்கு ப்ரோ கொஞ்சம். இல்லையே 599 ஒன்னு இருந்துச்சு, நான் வேணா பாக்குறேன். நீங்க அது என்ன ஸ்டாண்டர்ட்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேனா இருக்காது. கேன் தான் நான் யூஸ் பண்றேனே. ஸ்டஃப் கூல்ல 500 ரூபாய்க்கு கேன்லாம் தரானா எவ்வளவு பெரிய விஷயம். 35 கூல்ங்கிறது ரொம்ப பிரீமியமான பிராண்ட். எவ்வளவு CMF 65 வாட்னா 3000 ரூபாய் கிட்டயா 2500 ரூபாய் ஏதோ. அது வந்ததுல ஞாபகம் இருக்கா? 45 வாட் வந்துச்சு கேன் சார்ஜர். அவருக்கு எத்தனை வாட் வேணும் ப்ரோ? 45 வாட் ஓகேயா? சரி, கேன் சார்ஜர் 45 வாட்னு போட்டிருக்கேன். கார்வான் சரிகமா ஏங்க அதுக்கு இது அப்படி ஒரு பிராண்ட் இருக்கியா? அவன் என்னடான்னு பார்த்தா சாம்சங்கோட இமேஜை போட்டு வச்சிருக்கான். ஆம்ப்ரன் இருக்கான் 749 45 வாட் கேனு டைப் சீன்லாம் போட்டு சாம்சங்கோட அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க பாரு. ஆமா தெரியுதா? சாம்சங்கோட டிசைன் அப்படியே காப்பி அடிச்சு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு போட்டு வச்சிருக்கானுங்க. பொறுங்க இங்க இருக்கான் பாரு நியூ ரிபப்ளிக் 700 ரூபா. ஆம்ப்ரன் வந்து 799 ரூபா. மேல ஒரு இது பார்த்தோமே அது ஆம்ப்ரன் 749 அதே தானே அது ஆம்ப்ரன். நான் ஒரு ஆம்ப்ரன் போர்ட்ல பாருங்க 45 வாட் சார்ஜர் வித் மல்டி போர்ட், அதாவது ஒரு டைப் ஏ ஒரு டைப் சி. அது 1300 ரூபா இல்ல 1400 ரூபா. உங்களுக்கு நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவர் வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ங்கிறதுனால அந்த ஒரு 1000 ரேஞ்சில். ப்ரோ இது மாசா இருக்கு ப்ரோ ஆம்ப்ரன். ப்ரோ அது நான் ஒன்று வாங்கியிருந்தேன் ப்ரோ. இதே சார்ஜரா? இதே மாதிரி இது இல்ல, இதே சார்ஜர் இல்ல, இது ஆம்ப்ரன்ல ஒன்று வாங்கினேன் 6 மாசத்துல. சரி, அது 6 months வாரண்டியா 1 year வாரண்டி இருந்ததா? அது 6 months தான். 6 months முடிஞ்ச உடனே செத்து போயிடுச்சு. சரி, ஆனால் அதில் தான் வந்து டியூவல் போர்ட் கிடைக்குது. டைப் ஏவும் டைப் சியும் இருக்கு. 749 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு ரிபப்ளிக் என் தம்பி யூஸ் பண்றான், இது வரைக்கும் எந்த பிரச்சனை 8 மாசம். ஓகே அப்படின்னா எனக்கு ஹாப்பி தான் ப்ரோ. ஏன்னா நாய்ஸோட கேன் சார்ஜர் 65 வாட் பார்த்தீங்கன்னா மல்டி போர்ட் 2 டைப் சி ஒரு டைப் ஏ, ஆனால் 2400 ரூபா. ஸோ எல்லாருமே வந்து நல்ல சார்ஜர்லாம் வச்சிருக்காங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரேட் எங்கேயோ போயிடுது. ரேட் இருக்கு. இவர் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் 1000 ரூபாய்க்குள்ள அந்த மாதிரி தான். 1000 ரூபாய்க்குள்ள நீங்க அதான் போய் ஆகணும். அப்போ அதுக்குள்ளதான் எதிர்பார்க்க நியூ ரிபப்ளிக்கே போலாம் தான். இல்லாட்டினா ஸ்டஃப்லாம் லிஸ்ட்லயே இல்ல பாருங்க. அவன் லிஸ்ட்லயே இல்லையே. பிக்சல் அஃபிஷியல் சார்ஜர் வந்து 3.5K இருந்துச்சு, ஆனா பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின், அதனால என்னால வாங்க முடியல அப்படின்னா ஒரு இல்ல இந்த மாதிரி சார்ஜர்ஸ் வாங்கிக்கோங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அந்த ஆம்ப்ரன் ஸ்டஃப் கூல் கார்த்தி ப்ரோக்கு வாங்கி கொடுக்கணும். இதுதான் அவ்வளோலாம் இல்லைங்க. ஃபோன் ரேட்டு மாதிரி இருக்கும் போல 6500 ரூபா. ஸ்டஃப் கூல் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் பிராண்ட் இல்லை எப்பயும். ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆக்சசரிஸ்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ மொத்தம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்களா கூகுள் ஆண்ட்ராய்டு 17 அது வந்து என்னமோ லிக்விட் கிளாஸ் டிசைன்லயே மாற போகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இந்த பொம்மையெல்லாம். இது எப்படின்னா வீடியோ SRK பார்த்து வீடியோ இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க. அது எப்படின்னா பச்சை கலர் ஆண்ட்ராய்டு பொம்மை இருக்குல்ல, அது அப்படியே இந்த மாதிரி டிசைனுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி. அதான் இது லிக்விட் கிளாஸ் வந்து பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் ப்ரோ. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா இதுதான் மெட்டீரியல் கிளாஸ் தான், கலர் ஸ்ப்ரெட்டா வர மாதிரி காட்டியிருக்கான். மேபி இப்ப கலர் பேஸ் பண்ணி தானே UIA இருக்கு, ஃபுல்லா கலர்ஃபுல்லா மாறிட்டேன் அப்படின்னு. ஆமா, இப்போ பின்னாடி அந்த கேமரா பம்புக்கு பின்னாடி அந்த கூகுள் அது வேற பின்னாடி க்ளோ ஆகுன்றாங்கல்ல, பிக்சல் க்ளோ, அதனால கூட மாத்திருப்பாங்க. மேபி அந்த காரணமாவும் இருக்கும். பார்க்க டிஃபரெண்டா இருக்கு, பாப்போம். இல்ல அது ஓகே. ஆனா லிக்விட் கிளாஸா இருந்ததுன்னா ஒரு 4 நாள் பல்லு விளக்காம வந்து வச்சுட்டு போனோம். ஏன்டா எல்லாம் அதே காப்பி அடிச்சு அடிக்கிறீங்களா? சரி, அடுத்த கமெண்ட். ஹாய், ஐ ஆம் பிளானிங் டு பை அ ஃபோன் அட் 40 to 50K பிஸ்னஸ் யூஸ். ஒரு நாளைக்கு 150 கால் பேசுவாராம். வாட்ஸ்அப் கேட்லாக் அண்ட் இமேஜ் ஷேரிங். கால் ரெக்கார்ட் மஸ்ட் பி வித்தவுட் கெட்டிங் எனி அனௌன்ஸ்மெண்ட். பெட்டர் பேட்டரி லைஃப். மல்டிபிள் ஆப் பேங்க் ஆப் யூஸ். நோ கேம் அண்ட் கேமரா டீசெண்டாக இருக்கணும். லாங் டேர்ம் யூஸ் 3 to 4 இயர்ஸ்க்கு எனக்கு யூஸ். அப்போ ஒரு நார்ட் 6 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, ஆனால் ஸ்டாக் இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி திட்டுறாங்க எல்லாரும். 50 வரைக்கும் போகலாம், ஆனால் நார்ட் 6 போதும். நார்ட் 14ல
ஐக்கூல எது 14? இல்லையா 13 தானா? ஐக்கூ 13 அப்புறம் 15. 15 அதெல்லாம் ரேட் அதிகம் 67. 67ஆ? ஒன் ப்ளஸ் இப்போ எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க ஒரு தடவை 78. அதான் ஆரம்ப விலை ஒன் ப்ளஸில் 15. அதனால நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணலாம்னா நார்ட் 6 12-56 ஒன்று. அடுத்து ஒன் ப்ளஸ்லேயே 13R 16/12. ஓகேயா? ஆமாம். அடுத்து உங்கள் ஆஃபீஸ் வந்து ஏசி ரூமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து போக்கோ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ், அதுவும் ஒரு 9000 mAh 100W சார்ஜிங்கோட பேட்டரி நிறைய இருக்கும். அப்புறம் இது கேமிங் விளையாட போற எனக்கு போட்டோவும் ஒன்றும் இது எல்லாத்தையும் கால் ரெக்கார்டிங் பெரிய அளவில் ப்ராப்ளமாக இருக்காது. இது எல்லாத்துலேயுமே கால் ரெக்கார்டிங் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வரும். எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் ஒரு 1.5 lakhs போட்டா X300 Ultra வாங்கிடலாம். ஆமாம் வாங்கலாம். ஆனால் என்ன நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க, என்னை கடனாளி ஆக்கிட்டாங்கன்னு போட்டு போயிடுவார். வெக்கம் இல்லாதவர்கள். ஓகே, இதில் வேற இந்த ஹெச்எம்டி ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா 2G ஃபோனு, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அதில் என்னடா T9 இன்புட் கூட இல்லை. டே விக்கி எங்கடா இருக்குன்னு டைப் பண்ணணும்னா DAI எல்லாம் தேடி தேடி நான் அந்த கீழே போயிட்டு. ஆமா அப்படிதான் இருக்கு. நான் அது வாங்கினேன்ல ஹெச்எம்டியில் அப்படிதான் இருக்கு. T9 இல்லதுல ஒன்னொன்னா தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நல்லா இருக்கு எனக்கு. சாட்டர்டே சண்டே ஆனால் அந்த ஃபோனுக்கு நான் மாறிடுறேன். ஜாலியாக ஒரு சோஷியல் மீடியா இல்லை யூடியூப் கிடையாது, ஜாலியாக இருக்கணும். கரெக்டு தான்டா. ஆனால் வேலை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி ஓரியன்டாக எதாவது பண்ணணும்னு நினச்சோன்னா விளங்காது. இதுலேருந்து ரிட்டையர் ஆனால் அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணலாம். எனக்கு வந்து ரெட்ரோ ஃபோன் இருந்தால் ஏதாவது பொருளாக வச்சு ஜாலியாக அதெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணும்போது வயிற்றுச்சலாக தான் இருக்குது. அதில் சிம்மை போட்டோமா ஜாலியாக வெளில போயிட்டு வந்தோமான்னு தோணும். ஆனால் எல்லா கால் எல்லா நோட்டிஃபிகேஷனும் மிஸ் ஆகும். என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா தீபேந்தர் கோயில் ஏதோ ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு டெம்பிள்னு சொல்லி, அதாவது அவர் வந்து எப்படின்னா இது ஒரு டிவைஸ், இந்த மாதிரி சின்னமாக ஒரு டிவைஸ் இருக்குது, இது இங்கே டெம்பிள் இங்கே இருக்குல்ல, அது பேரே டெம்பிள் தான். இங்கே ஓட்டினா ஸ்ட்ரெஸ்ஸு, கான்சென்ட்ரேஷன் லெவலு, அப்புறம் மென்டல் ஃபட்டிக்லாம் ஏதாவது ஃப்ரீக்வன்சி ஏதாவது ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது இன்னும் ஃபுல்லாக இன்னும் இதுவும் இல்லை, பட் இது மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது சயின்டிஸ்ட்டு இவரே ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அது நான் கேரளாலலாம் இங்கே சந்தானம் வைப்பாங்க அந்த தீபேந்தர் கோயில். யார் இவன் தானே ஜொமேட்டோ ஆளு தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை அது என்னன்னாக்கா நீங்கள் ஜொமேட்டோட CEO தான். ஆமாம், அந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்கம் டு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நியூரா லிங்க் இருக்குல்ல, அதே மாதிரி எலான் மஸ்க் போட்டிருந்தான், அதே மாதிரி கிட்டத்தட்ட. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கரெக்டாக இது வந்து டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே வைக்கிறது கரெக்டாக டெம்பிள்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில சமயங்கள் அதிசயமான பொருட்கள் வரும்போது தான் அதிசயமான நியூஸும் வரும். FIFA வேர்ல்டு கப் 2026 வந்து பிராட்காஸ்ட் பண்ண போகிறது டிடி போகடா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஆகுது. ESPN எப்போ அது வருது? 2026. ஆமா, இப்போ இந்த ஜூன் வருஷம் ஜூலை எங்க மொராக்கோல நடக்குது இல்ல அது? பிரேசில்ல நடக்குது. பிரேசில்ல நடக்குது. வேற லெவலா சம்மங்க. நம்ம ஊர்ல மட்டும் டிடி வழியா நீங்க பார்க்கலாம். சம்ம. அப்புறம் ஒரு இன்னொரு கமெண்ட், அஸ்வின் குமார் சரவணகுமார் அப்படிங்கிறவர் அனுப்பிச்சு, ப்ரோ என் நாட் பட்ஸ் 3 ப்ரோ வண்டியில் போகிறப்போ கீழே விழுந்துருச்சு. பட்ஸ் பேட்டரி ப்ராப்ளம் தான், சர்வீஸ்க்கு போனேன், ஆனால் டேட்டை பார்க்காம போயிட்டேன், பார்த்தா ஹாலிடே. பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், கேஸ் பாக்கெட்டில் இருந்து கீழே விழுந்து காரில் போகிறப்போ விழுந்துருச்சு. ஒரே சோகமாக போச்சான். கேஸ் லிட் வந்து தெரிச்சு போச்சு. தெரிச்சு நசுங்கிருச்சு. வாங்க முடியும் 1000 எவ்வளோ வரும் இருங்க. பட்ஸ் சார்ஜில் ஆகுது, லிட்டு இப்போ போச்சு, பேட்டரியும் வாரண்டியில் கிளைம் பண்ண முடியுமான்னு தெரில. லிட்டுக்கு என்ன ப்ரோ பண்ண? ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணலான்னா கேஸ் வாங்கலாம். வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறமா பட்டு வந்து பேட்டரி நிற்கலன்னா ஒரு பேர் ரிப்போர்ட் பண்ணலாம். கேஸ் மட்டும் வாங்க முடியும். நம்ம இவன் அந்த மாதிரி தான் சாய் பிரசாந்த் ஒரு தடவை வண்டியில் போகும்போது கேஸை விட்டுட்டான். எங்கே விழுந்ததுனே தெரியும், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆப்பிளில் கூகுள்லாம் ஃபைண்ட் யூஸ் பண்ணலாம், ஃபைண்ட் மை டிவைஸ். ஆப்பிள்லாம் கத்த ஆரம்பிச்சிடும், யார் பேக்கெட்லேயாவது இருக்கும்போது கத்திடும். சுடருக்கு அப்படி தான் ஆச்சு. அது டேபிளில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீட்டில் இருந்துட்டு கிளம்பிட்டான். டேபிளில் வச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டான். யூ லெஃப்ட் பிஹைண்ட்னு காட்டும் எப்பயுமே ஆப்பிள். அதோட எக்கோ சிஸ்டமில் இருக்கிற டிவைஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உடனே பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் லொக்கேஷன் பார்த்தா அங்கே காட்டுது KFC அது அந்த மாதிரி காட்டுது. போய் கேட்டால் கொடுக்கல, அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்களாம். உடனே வந்தால் டீசெண்டாக கேட்டு பார்த்தான், மேனேஜர் அப்பெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு போல. உடனே என்ன பண்ணிட்டான், ஃபைன் மெயில் அலாம் பீப் சவுண்ட் வரும், அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயிட்ரு ஒருத்தன் வச்சுருந்தான். அது இந்த அசிங்கம் தேவைதானே? ஆமாம் தெரியாமல் இங்கே இருந்தது இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போனால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ரெஸ்பெக்ட் தான் அதிகமாகும்.
அதை விட்டுவிட்டு அசிங்கமாக அதை எடுத்து பேக்கெட்டில் போட்டு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அப்போது இது தனியாக கேஸ் மட்டும் வாங்க முடியும். வாங்கலாம். சாய் எப்படி தான் வாங்கினா ஃபர்ஸ்ட் கேஸ் வாங்கிட்டு அதுலேருந்து இன்னொரு 1 இயர் கிட்ட வாரண்டி இருக்கும்ல, கேஸை வாங்கிட்டு இன்னொரு 1 or 2 monthsக்குள்ளே போயிட்டு பேட்டரி மாற்றிக்க சொல்லுங்க, அவ்வளோதான். இயர்பீஸ் அதாவது இது பட்ஸில் தானே பிரச்சனை, பேட்டரி லைஃபு அந்த மாதிரி மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, இன்னொரு கமெண்ட்ஸையும் படிச்சிருவா. சொல்லுங்க. ஷேக் முகமதுல்லா அமானுல்லாவா சிவ்ஸ் ஜி, உங்க பேரை எப்படி போட்டிருக்காரு? ஸ்டைலா போட்டிருக்காரு. அங்கெல்லாம் அப்படிதான். ஷிவ்ஸ் ஜியா, ஷிவ்ஸ். I am searching a phone for my father under 25 to 30K without credit card offer. We don't use credit cards. ரொம்ப நல்ல கொள்கை, நல்ல மனுஷனா இருக்கு. He is not a power user but multiple apps download பண்ணி யூஸ் பண்ணுவாரு, பண்ற ஜாப் including bank apps. He only wants Samsung brand pod with dual nano sim and good network module. He does not care about camera, wireless charging, speaker quality, micro SD slot, future software upgrades. இதெல்லாம் வேண்டாங்கிறார். பட் சார்ஜிங் ஸ்பீட் நல்லா இருக்கணும். I was thinking of F56 but you didn't review this phone, so please advise G. Okay. பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. மோட்டோ எட்ஜ் போதும்ல, இல்ல அவர் சாம்சங் மட்டும் தான் வேணுங்கறாரா, நோ அதர் phones. சரி, ஆனா பட்ஜெட் தான் ஒரு 20,000க்கு மேல போறாருல. ஆமா, 25 to 30 சொன்னீங்களே. இல்ல M56 இப்போ இருக்கு, 25க்கு வந்து 256 இருக்கு. சப்போஸ் A50 இருந்தா போலாம். A50 கொஞ்சம் ஹெவியா இருக்கும். M56 வந்து 180 to 186 கிராம்ஸ் அதோ. ஸோ அதனால அவர் அந்த ரெண்டுத்துக்கு இடையில டிராவல் பண்ணா ஓகே. A55 நான் பார்த்த வரைக்கும் எப்படி தெரியுமா இருக்கு, கொஞ்சம் பழைய ஃபோன் தான் அது. ஆனா பில்டு குவாலிட்டி தரும், கேமராலையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா பிரைமரி சென்சார் as well as அல்ட்ரா வைட்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதனால A55 போறதா இருந்தா ஓகே. அப்படி இல்லையா M56 கேட்டுங்க. இதுவே முன்னெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், இந்த பட்ஜெட்டுக்கு வந்து முன்ன S24 FE 30,000 பக்கத்தில் வந்துச்சு. 30,000ல் S24 FE இருந்துச்சுங்கிறது தான் இப்போ ஆச்சரியம். இப்போ எந்த ஃபோன்ஸுமே அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது இல்லை. ஆனால் S25 FE பொறுமையாக இறங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் குறைச்சிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆல்ரெடி 45ல் இருக்கு ப்ரோ. இப்போ இன்னும் வந்து தீபாவளி டைம்ல என்ன ஆகும், 45ல் இருக்கிறது 40 கீழே போயிடும். ஆமாம், இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு அதுக்கும் சாம்சங்கில் வந்து ஒரு S சீரிஸ்னும் போது மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓகேன்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. இந்தியன் ஃப்ரீடம் சேல் அந்த மாதிரி ஏதாவது சேல் அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா 40 கீழே வந்துடலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்து என்ன மேட்டர்னா, நியூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஃபேக்ட் அதிகமாக பேசுகிறாளுங்க. ஸோ இந்தியாவில் வந்து கவுண்டர் பாயிண்ட்டும் ஃப்ளிப்கார்ட்டும் இவங்க பேஸ் பண்ணி ஒரு டேட்டா வந்திருக்கு. அந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமரோட ட்ரெண்ட் என்னன்னா ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிள்ஸ். ஒரு ஃபோன் வாங்கினாங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு ஒருக்க மாற்றுறாங்க, 3.5 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்கு ஒருக்க தாங்க மாற்றுறாங்க. அதுவும் மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரைனு, டியூரபிள் டிவைஸ் வித் கேரண்டிட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு, இதெல்லாம் தான் ரீசன். ஏன்னா ஒன்று இப்போ வாங்குறதா இருந்தால் அப்போ வாங்கின மாதிரி ஃபோன் இப்போ வாங்க முடியல. ரெண்டாவது, அப்போ வாங்கின ஃபோனுக்குலாம் ஏஐ மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக இல்லாதனால அதில் வந்து ரிசோர்ஸ் அங்கரியாவும் இல்லை. இப்போ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், 5 வருஷம் முன்னாடி வாங்கின ஃபோனை வாங்கிவிட்டு அப்புறம் இப்போ வந்துட்டு புது ஃபோன் வாங்கிட்டு லைட்டாக சுடுது அப்படின்னா சுட தான் செய்யுது. இப்போ இருக்கிறது பொழுதுனைக்கு பின்னாடி ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குது தேவையில்லாமல். அதனால வந்து இப்போ இருக்கிற டிவைஸஸோட பிஹேவியரே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே யூஐயில் இருக்க எல்லா அப்டேட்ஸும் வேணுங்கிறீங்க. அந்த எல்லா யூஐயும் என்ன பண்ணுதுன்னா ரியல் டைமில் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ இருக்க லேட்டஸ்ட் யூஐ எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி நிறைய மாறுது இல்லை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படி தான் இருக்கும். அப்போ இதுவும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே என்ன கேட்டால் பேரியர் மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிறேன். இப்போ யாராவது மாறணும்னு நினச்சா பயப்படுறாங்க. ஓகே, அடுத்து என்னன்னா அஃபோர்டபிலிட்டி. இது அஃபோர்டபிலிட்டி வந்து என்ன ஆகுது, இப்போ 20,000 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி வாங்கின ஃபோனுக்கும் இப்போ 20,000 ரூபாய்க்கு நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம வந்து ஃபோன் காட்டலாம். சொல்ல போனால் 4 வருஷம் முன்னாடி 20,000க்கு வாங்கினதோட இப்போ பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. 6400 மீடியாடெக்லாம் 20,000 ரூபாய். அது கரெக்டு. ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்லிம்மாவா, என்னது வாடு கவ்வா அப்படி இருக்கும், கவ்விரும். ஆனால் அதுக்கப்புறம் வாங்கினா தெரியும் கவ்வையில் தான் சரியா. ஆனால் அது வந்து ப்ரைஸ் ஃபேக்டரில் ஒரு சிலர் யோசிச்சு பயப்படுறாங்க. அது ஒன்று இருக்கு. அப்புறம் குயிக் காமர்ஸ் வேறு இருக்குல்ல. ஸோ அதனால கொஞ்சம் வேகமாக க்ரோத்தும் இருக்கு. ஆமா, மினிட்ஸ்லாம் வாங்க முடியுதுல்ல ப்ரோ. அதனால க்ரோத்தும் இருக்கு. வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சு முன்ன என்ன ஆனா இங்க இருந்து எழுந்து கடை வரைக்கும் போனோம். ஆமா, அதுக்கப்புறம் பிளிப்கார்ட் அமேசான் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா கடை வரைக்கும் போறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தவன் ஆர்டர் போட்டு 2 நாள் வெயிட் பண்ணான். இப்போ எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, 10 நிமிஷத்துல வந்துடும். லைட்டா ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா உடனே ஆர்டர் போட்டுறாங்க. ஸோ அதான் இப்போ வந்து ஒரு ஃபேக்டா இருக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா காம்பனன்ட் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி போச்சு.
ரீஃபர்பிஷ்டு மார்க்கெட் தான் நல்லா வளர்ந்து வருது. ஆமா. ஆனா அதுலயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லாம ரீஃபர்ப் பண்றன்ற பேர்ல ரீஃபர்பே பண்ணாம வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏமாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் ஈகோ சிஸ்டம்னு சொல்லி அது வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான டேக் எல்லாம் வச்சு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி சாகடிச்சிக்கிட்டு இருக்கு. வெரி சேட். ஆமா. ஸோ இப்படி தான் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ரைட்டு. ஆனால் இன்னைக்கு என் தானே தலைவன் தான் ட்ரெண்ட் செட்டர். X300 சீரிஸ் அல்ட்ரா அண்ட் எஃப்இ அப்படி இல்லடா, நிஜமாவே அது வந்து ஒரு ஃபோனாகவும் அதில் இருக்கிற கேமரா ஆப்டிக்ஸ்க்காக அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்டர்னல் ஆக்சசரிஸாகவும் பார்த்தா மார்வலஸ் இன்ஜினியரிங். ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னா மார்க்கெட் அந்த லட்சணத்தில் இருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிடுச்சு. அதனால நமக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இந்த சாம்சங் சொல்றானே 2027க்கு மேலேயும் இந்த ட்ரெண்ட் அப்படியே இருக்குன்னு சொல்றானே, இது என்ன பண்றது? நல்லது தானே ப்ரோ. நிறைய பேர் இப்போ ஃபோன் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ள வந்திருக்காங்க. அது ஒரு வகையில் சேவ் தானே பண்றோம். அப்புறம் இந்த பேனிக் பையிங்கை பற்றி ஏதாவது சொல்லுங்க. ஆல்ரெடி எத்தனை தடவை தான் சொல்றது பேனிக் பையிங். ஃபோமோ பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வேற போட்டேன். யாரும் பயந்து வாங்க வேணாம், யாரும் வாங்க வேணாம், வெயிட் பண்ணுவோம். இருக்கவே இருக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டு. நீட்டாக போய் செக் பண்ணி வாங்கிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? எஸ், அவ்வளோதான். அதேதான். இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். ரெண்டு பேர் சொல்லி நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதற்கு விக்னேஸ்வர், கார்த்திக், சிவபரணி பார்க்கலாங்க. பாய்.